ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுவையும் சத்தும் நிறைந்த லைன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 2 டிஷ்ஷும் வல்லாரக்கீரையை வச்சு தான். என்னடா வல்லாரக்கீரையாக செய்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க. குறிப்பாக நான் இப்போ எடுத்தது ஏன் அப்படின்னா, இந்த எக்ஸாம் நேரத்தில் தான் எல்லாருக்கும் இந்த வல்லாரக்கீரையை ஞாபகத்து வருது. ஏன்னா சாப்பிட்ட உடனே ஞாபக சக்தி வந்துடணும்னு எல்லோரும் நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லைங்க. இதை வந்து நம்ம அன்றாட உணவில் அப்பப்போ சேர்த்துட்டே வரணும். திடீர்னு ஒரு நாள் சேர்த்துட்டு நாளைக்கே வந்து இது ஞாபக சக்தி கொடுக்கும்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ நம்மளோட தினப்படி உணவில் நீங்கள் விதவிதமாக இதை செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து இந்த மாதிரியே செஞ்சு கொடுக்கலான்றதை காட்டுறதுக்காக தான் நான் இன்றைக்கும் வல்லாரக்கீரையே எடுத்துருக்கிறேன். அது ஏன்னா இந்த எக்ஸாம் டயத்தில் சொல்லி கொடுத்தா தான் கண்டிப்பாக எல்லோரும் வந்து அதை பார்ப்பாங்க, உடனே செய்வாங்கன்றனால தான் நான் இப்போ செய்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம முதல்ல பார்க்க போகிறது வல்லாரக்கீரை வச்சு ஒரு புலாவ். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். வல்லாரைக்கீரை 1 கப், பச்சை பட்டாணி 1/4 கப், ஊற வைத்த அரிசி 1 கப், பொடியாக நறுக்கிய தக்காளி 1, பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, பூண்டு துருவியது 1 தேக்கரண்டி, இஞ்சி துருவல் 1 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 3, பட்டை சிறிய துண்டு, ஏலக்காய் 2, கிராம்பு 2, பிரியாணி இலை 1, புதினா சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் 2 தேக்கரண்டி, நெய் 2 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப. இப்போ வல்லாரைக்கீரை புலாவ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். நான் இன்றைக்கி இந்த புலாவோட பச்சை பட்டாணி சேர்த்து செய்ய போகிறேன். நீங்கள் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அது கூட எந்த பயிர் வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து பச்சை பட்டாணி சீசன் ரொம்ப நல்லா இருக்குன்றனால நான் இன்றைக்கி அதை சேர்த்து செய்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சோயா சேர்த்துக்கலாம், பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லை கொண்டக்கடலை சேர்த்துக்கலாம், பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம். எது நம்மளுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் சேர்த்து செய்யலாம். ஏன்னா இந்த பயிர் வகைகள் சேர்க்கும்போது நல்ல புரத சத்து கிடைக்கும்ன்றதுனால நான் அதையும் சேர்த்து இன்றைக்கி செய்கிறேன். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் 2 தேக்கரண்டி எண்ணெய், கொஞ்சம் நெய், சூடான உடனே இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய். இது இப்படி முழுசாக போடுறதுனால என்ன ஆகும்னா ரொம்ப வந்து அந்த கரம் மசாலா வாசனை இருக்காது. அந்த பொடி சேர்க்கும்போது வாசனை நிறைய இருக்கும். இந்த மாதிரி பரீட்சைக்கு போகிற நேரத்தில் வந்து ஸ்பைசஸ்லாம் ரொம்ப சேர்க்காதீங்க. உங்களுக்கு கொஞ்சம் மைல்டாகவே இருக்கட்டும். அந்த ஃப்ளேவர் கிடச்சா நம்மளுக்கு போதும். அதனால தான் நான் இப்படி சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மலாக வீட்டில் செய்யும்போது உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து பொடியை சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்ச உடனே இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், அடுத்தது பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி, இந்த பிரியாணி இலை, கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய். இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2லேருந்து 3 போதும் நம்மளுக்கு. கூட 1 ஸ்பூன் பூண்டு துருவல், 1 ஸ்பூன் இஞ்சி துருவல். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுதாவும் இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள்
வதங்கினதுக்கப்புறமா இதில் பச்சை பட்டாணி, கீரை, வல்லாரக்கீரை, கீரையை வந்து இந்த புலாவ் பண்ணும்போது பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நீங்கள் அப்படியே கூட போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, நல்லா வதங்கட்டும் கொஞ்சம். இப்போ நான் வந்து இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இது வந்து பாசுமதி அரிசியில் தான், சீரக சம்பாவில் தான் பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்களோ அது எதுனாலும் சேர்த்துக்கலாம். அரிசிக்கு பதிலாக எந்த ஒரு சிறுதானியமும் இதோட சேர்த்துக்கலாம். அதாவது கம்பு, கேழ்வரகு தவிர மற்ற சிறுதானியங்களை, திணை, வரகு, சாமை, குதிரவாளி, பனிவரகு, இந்த சிறுதானியத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் இதோட சேர்த்துக்கலாம். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் நான். அதனால் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன், அதனால தான் 2 டம்ளர் சேர்க்குறேன். இதே நீங்கள் சிறுதானியமோ இல்லை நார்மலாக வீட்டில் செய்கிற அரிசி எதுவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசியை கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. நீங்கள் நல்லா கலந்தாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கழுவி ஊற வச்சுருக்க அரிசியை இப்போ சேர்க்கலாம். இப்போ நான் வந்து இன்றைக்கி வல்லாரக்கீரை சேர்த்து இந்த புலாவ் பண்ணுறேன். இந்த வல்லாரக்கீரைக்கு பதிலாக வேறு என்னெல்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு கேட்பீங்க. பாலக்கீரை நீங்கள் சேர்க்கலாம். பாலக்கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை இதோட சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரைலாம் இந்த மாதிரி புலாவ் வெரைட்டி பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க. அதோட கசப்பு வந்து கொஞ்சம் கூட தெரியாது உங்களுக்கு. இந்த பரீட்சை நேரத்தில் வந்து வல்லாரக்கீரை மட்டும் இல்லை, நீங்கள் வெந்தயக்கீரையும் நல்ல உணவில் நிறைய சேர்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு. ஏன்னா படிக்கும்போது பார்த்திங்கன்னா உடம்பு வந்து ரொம்ப சூடாகும். எல்லாம் இப்போ பார்த்திங்கன்னா யார் காலையில் எழுந்திரிச்சு படிக்கிறதே இல்லை. அந்த பழக்கமே குழந்தைங்ககிட்ட கையில், எல்லாம் ராத்திரி தான் உட்காந்து படிக்குதுங்க. ஸோ அப்போ கண்ணு முழிச்சு படிக்கும்போது வந்து உடம்பு வந்து சூடாகும். அதுக்காக தான் பழைய காலத்தில் சொல்லுவாங்க காலையில் எழுந்திரிச்சோடனே படிக்கணும், ராத்திரி தூங்கணும்னு. இப்போ எல்லாம் அது இஷ்டம் போல் மாறிச்சு. கேட்டால் நைட்டு தான் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது, அப்போ தான் எங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் படிக்க முடியுதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்மளால் ரொம்ப மாற்ற முடியல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த உணவு பழக்கத்தை மாற்றினோன்னா அவங்களோட அந்த உடம்பு சூடை வந்து குறைக்க முடியுன்றனால தான் இந்த கீரைக்கு பதிலாக நீங்கள் வந்து வெந்தயக்கீரை சேர்த்துக்கோங்க, பாலக்கீரை சேர்த்துக்கோங்க, மணத்தக்காளி கீரை நல்லா பொடியாக சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து இந்த புலாவோ இல்லை என்ன உணவு கொடுக்கும்போது அந்த உடம்போட சூடு வந்து கொஞ்சம் குறையும். அதுக்காக ஏன்னா கீரையை நீங்கள் வேறு எப்படி கொடுத்தாலும் அவங்களாம் சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ நமக்கு இது நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சு வரும்போது இந்த கழுவி ஊற வச்சுருக்க அரிசியை இதோட சேர்த்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். ரொம்ப நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லைங்க. சிறுதானியமாக இருந்தாலும் 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ இதில் வந்து தண்ணிக்கோட நீங்கள் வந்து 1 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இல்லை 1.5 டம்ளர் தண்ணி, 1/2 டம்ளர் தேங்காய் பால் அப்படி சேர்த்துக்கலாம். நார்மல் பால் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்துக்கலாம். அது அப்படிலாம் சேர்க்கும்போது என்ன ஆகும்னா அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. சேர்க்குறதும் நல்லது கூட. தேங்காய் பால்லாம் சேர்க்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சதான் வாய் புண்ணு, வயிற்று புண்ணெல்லாம் நல்லா ஆற்றக்கூடிய சக்தி தேங்காய் பாலுக்கு உண்டுன்ட்டுன்னு. ஸோ கொஞ்சம் அதோட சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி எல்லாம் கலந்ததுக்கப்புறம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடி வச்சு விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு இறக்குனிங்கன்னா உங்களோட புலாவ் வந்து தயாராகிரும். இப்போ நம்ம கொதி வந்துருச்சு. குக்கரை மூடி விசில் போட்டுருங்க. ப்ரெஷர் வந்தோடனே நீங்கள் வந்து விசில் கணக்கு பண்ணுறதா இருந்தால் ஒரு 3 விசில் வரைக்கும் விடுங்க. சப்போஸ் விசில் கணக்கு பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இப்போ ப்ரெஷர் வருது பாருங்கள், அப்போ வந்து அடுப்பு தீயை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷர் அடங்கினோடனே எடுத்திங்கன்னா அதோட புலாவ் வந்து தயாராகிருக்கும். இப்போ நம்ம குக்கரை மூடியாச்சு, விசில் போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம்.
அதுக்குள்ளே சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவு. இப்போ நம்ம 3 விசில் வந்துட்டு இருக்குது. 3 விசில் வந்து ப்ரெஷரும் அடங்கிருச்சு. இப்போ பார்க்கலாமா? பாருங்கள் நம்மளோட புலாவ் எப்படி ரெடியாக இருக்குன்ட்டுன்னு. இப்போ பாருங்கள், நீங்கள் கடையில் ஹோட்டல்ஸ்லாம் பீஸ் புலாவுன்னு பார்த்துருப்பீங்க. பாருங்கள், வல்லாரக்கீரையும் பட்டாணியும் சேர்த்து இன்னும் ஆரோக்கியமான ஒரு புலாவ் செஞ்சுருக்கோம். நல்லா எல்லாமே பாருங்கள் க்ரீன் கலரில் தெரியுது. நான் இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கு காரணமே அதுதாங்க. அதனோட கலர் வந்து நல்லா அழகாக நம்மளுக்கு தெரியணுன்றக்காக தான். நீங்கள் இது மிளகாய் பொடி போட்டிங்கன்னா நல்லா சிகப்பு கலராகிடும், பார்க்குறது கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்காது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளறிக்கோங்க. இப்போ நம்ம பரிமாற வேண்டியதுதான். கீரையும் பாருங்கள் ரொம்ப வந்து கலர் மாறலை, உங்களுக்கு அந்த க்ரீன் கலர்லேயே இருக்குது பாருங்கள் கீரையும். உங்களுடைய வல்லாரைக்கீரை பட்டாணி புலாவ் தயாராகிருச்சு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது, இன்னும் எல்லாமே இந்த மெயின் டிஷ்ஷாக சொல்லி கொடுத்துட்டீங்க, ஒரு ஸ்நாக் ஐட்டம் எதுவுமே கிடையாதா வல்லாரைக்கீரையில் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதுக்காக வல்லாரைக்கீரையில் ஒரு பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வல்லாரைக்கீரை பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். வல்லாரைக்கீரை 1 கப், ரெடிமேட் பக்கோடா மாவு 1/2 கப், நீளமாக நறுக்கிய வெங்காயம் 1, சோம்பு 1/4 தேக்கரண்டி, இஞ்சி துருவல் 1 தேக்கரண்டி, புதினா சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, பச்சை மிளகாய் 1, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. நம்ம தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இதை எப்படி செய்கிறதுன்றதை இப்போ பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பொடியாக நறுக்கி இருக்க வல்லாரைக்கீரையை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீளமாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி, புதினா, கொஞ்சமாக இஞ்சி துருவல், கொஞ்சோண்டு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. ரெடி மிக்ஸ் வாங்கினா நிறைய சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் நார்மலாக வீட்டில் பண்ணுற கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள் போட்டிங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சோம்பு, தேவையான அளவு உப்பு, ரெடி மிக்ஸ் மாவு. இந்த மாவுலேயே கொஞ்சம் உப்பு இருக்கும் உங்களுக்கு, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்க்கும்போது. சேர்த்துட்டு நல்லா முதல்ல பெசரிக்கோங்க. ஏன்னா இந்த கீரையில் வெங்காயத்தில் எல்லாத்துலேயுமே ஈரம் இருக்கும். நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணுற பக்கோடா மாதிரி தாங்க, கொஞ்சம் நான் அதில் வல்லாரைக்கீரை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இந்த சூடு பண்ணியிருக்கிற எண்ணெய், எதுக்காகனா அது வந்து கொஞ்சம் மொறுமொறுப்பாக வரும், அதுக்காக தான். நல்லா கலந்துட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க.
நீங்கள் ரெடிமிக்ஸ் மாவுக்கு பதிலாக கடலை மாவு அரிசி மாவு சேர்க்கும்போது கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவும் இதோட சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா கரகரப்பாக இருக்கும். பொட்டுக்கடலை ரொம்ப நல்லது, எல்லாருக்கும் தெரிஞ்சாதான் அது. கொஞ்சம் டேஸ்ட் வந்து வித்தியாசமாக இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி கலந்துட்டு வானலியில் ஆல்ரெடி எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தோம் போல் பக்கோடா போடுற மாதிரி தாங்க. நம்ம சூடான எண்ணெயில் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் பொரிஞ்சு ரெடி ஆகிறதுக்குள்ளே சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தம் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவு. இப்போ நம்ம பக்கோடா வந்து நல்லா சூடான எண்ணெயில் போட்டோம். இப்போ பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சம் அந்த சலசலப்பு சத்தம்லாம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பொதுவாக எண்ணெயில் எந்த பொரிக்கிறதா இருந்தாலும் வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். நீங்கள் அதை மட்டும் முதல்ல பார்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயறதுக்கு முன்னாடி வடையோ பக்கோடாவோ எது போட்டாலும் சரி, அது வந்து அப்படியே எண்ணெயை வந்து நல்லா குடிச்சிடும். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க வடையில் வந்து இவ்வளோ எண்ணெய் இருக்குது, பக்கோடாவில் எண்ணெய் இருக்குன்ட்டுன்னு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எண்ணெய் காயறதுக்குள்ளே போடுறது தான். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தீயை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எப்போ எண்ணெய் பொரிக்கிறதா இருந்தாலும் பார்த்திங்கன்னா, அந்த எண்ணெயில் சூடான எண்ணெயில் போட்டோன்னே அந்த சலசலப்பு சத்தம் அடங்குற வரைக்கும் நம்ம வந்து அதை பொரித்து எடுக்கணும். அது அடங்கினா தான் வந்து உங்களுக்கு உள்ளே நல்லா வெந்திருக்கும். ஏன்னா இப்போ இதில் வந்து நம்ம பச்சையாக தான் எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கு வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் கொடுக்கணும் எப்போவுமே. அதே மாதிரி பக்கோடா மாவு பிசையும் போது முதல்லையே தண்ணி வந்து சேர்த்துறாதீங்க. நல்லா இந்த நம்ம சேர்க்குற வெங்காயம் கீரை அதெல்லாம் வந்து நல்லா பிசறினீங்கன்னா அதில் இருக்க ஈரம் ஃபுல்லாக அந்த மாவு இழுத்துக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி தெளித்து பிசைங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து கொஞ்சம் ஒத்துக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க கடலை மாவு அளவை குறைச்சிட்டு பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஆனால் பொட்டுக்கடலை மாவு சேர்க்கும்போது கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும், அது மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் கொஞ்சம் கடலை மாவு கொஞ்சம் சோள மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சிறுதானியத்தில் நிறைய பார்க்குறோம். இப்போ இந்த பக்கோடாவோட நம்ம சிறுதானிய மாவு சேர்க்கலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக சேர்க்கலாங்க. கடலை மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு சிறுதானிய மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் பாருங்க, ஆல்மோஸ்ட் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, கலரே நல்லா மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து ஒரு டிஷ்யூவில் போட்டுருங்க. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம வல்லாரைக்கீரை பச்சை பட்டாணி புலாவும் வல்லாரைக்கீரை பக்கோடாவும் பார்த்தோம். இது ரெண்டுமே வந்து நான் இன்றைக்கி நார்மலாக செய்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் சிறுதானியம் யூஸ் பண்ணி அந்த புலாவு செய்யலாம். அதே மாதிரி பக்கோடா பண்ணும்போது கடலை மாவோட கொஞ்சமாக எந்த ஒரு சிறுதானிய மாவும் நீங்கள் எடுத்து சேர்த்து அதையும் செய்யலாம். ரெண்டுமே வந்து டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக சிறுதானியத்தில் இது எல்லாமே செய்ய முடியும். கம்பும் கேழ்வரகும் மட்டும் சேர்க்க வேண்டாம் புலாவு பண்ணும்போது. ஆனால் பக்கோடா பண்ணும்போது கம்பு மாவும் கேழ்வரகு மாவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் நேரத்தில் தான் தேர்வு எழுத போகிற குழந்தைங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது, நல்ல சத்து கொடுக்கக்கூடியது. அவங்களுக்கு அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ படிக்கிறாங்களோ அதை எப்படி எழுதுறதுக்கு அவங்களுக்கு தேவையான சத்து வேணும் நம்மளுக்கு.
ஸோ அதெல்லாத்தையும் வந்து நம்மளுடைய உணவு முறையிலே நம்ம கொண்டு வரலாங்க. இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியதான். கிச்சனில் போய் நீங்கள் ரொம்ப நேரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்ச நேரத்திலே நல்ல ஆரோக்கியமான உணவை செஞ்சு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. அவங்க நல்ல ஆரோக்கியத்தோடு நல்லா படித்து எழுதட்டோங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.